ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் யோவானதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் ஒரு திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்கள் கொடிகளாக இருக்கிறீங்க. நீங்கள் என்னோடு கூட இணைந்திருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு கனிகள் வரும், ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லுகிறார். இங்கே நமக்கு ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆசீர்வாதங்கள், கனிகள் எப்படி வரும் என்று. அதற்கு தன்னை அவர் ஒரு திராட்சை செடி என்று சொல்லுகிறார், நம்மை கொடிகள் என்று சொல்லுகிறார். ஒரு கொடிக்கும் திராட்சை செடிக்கும் இருக்கிற அந்த உறவுகள் தான் அந்த கனிகளுக்கு காரணம் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம், எந்த மாதிரியான ஐக்கியம் என்று அவரே சொல்லுகிறார். அவன் என்னில் இருக்க வேண்டும், நான் அவனில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், அப்படிப்பட்ட ஐக்கியங்கள் நமக்குள்ளே வரும் பொழுது மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த கனிகள் வருவதற்கு, மிகுந்த ஆசீர்வாதம் வருவதற்கு நீங்கள் பல பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தேடிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே வேத புத்தகம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, இந்த ஆசீர்வாதம் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்று இயேசுவே சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் பாருங்க, நிலைத்திருந்தால், நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம், தேவனோடு கூட நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். இன்றைக்கி நாம் தேவனோடு கூட எவ்வளவு நேரங்கள் நாம் செலவழிக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவரில் நிலைத்திருக்கிற அனுபவங்கள், அவரோடு கூட இருக்கிற அனுபவங்கள் மிக குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் அநேக நேரங்களில் வேலைகள் அது இதுன்னு சொல்லி நாம் போய்விடுகிறோம். ஆனால் தானியேல் ஒரு மிகப்பெரிய அதிபதியாக தான் இருந்தார். தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜாவாக இருந்தார். யோசேப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு எகிப்துக்கு அதிபதியாக இருந்தார். ஆனால் இவர்கள் வேலை பார்த்தாலும் தங்களுடைய இருதயத்தை யாரோடு கூட கனெக்டில் வைத்திருந்தாங்க என்றால் தேவனோடு கூட வைத்திருந்தாங்க. அதனால் பாருங்கள், அவங்களுடைய நாட்களில் எல்லாம் ஆண்டவர் காரியங்களை ஜெயமாய் மாற பண்ணினார். அதனால தான் பாருங்கள், அவர்கள் முழுமையான ஒரு வெற்றியாளர்களாக அவர்கள் வாழ்ந்து தங்களுடைய ஓட்டத்தை முடித்தார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் எவ்வளவு நேரம் தேவனோடு கூட செலவிடுகிறீர்கள் என்பதை முதல்ல கவனிங்க. நாம் அதை கவனிக்காமல், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலை, ஆண்டவர் எனக்கு எதுவுமே கொடுக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரோட கோபப்படுகிறதுனால, அவர் மேலே வருத்தப்படுகிறதுனால ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். சாலமோன் ஞானி பிரசங்கினுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், அங்கே ஓடுகிறதற்கு வேகமுள்ளவருடைய வேகம், யுத்தத்துக்கு சௌரியவானுடைய சௌரியம். பாருங்கள், அதில் அந்த யுத்தம், ஞானம், அறிவு, புத்தி, இதெல்லாம் அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான புத்தி, இந்த அறிவு, ஞானம், இதெல்லாமே போதாதுன்னு சொல்லுகிறார். நீங்கள் வாழ்வதற்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு, யுத்தத்தில் வெற்றி எடுவதற்கு, இது எல்லாவற்றுக்கும் இது போதாது என்று சொல்கிறார். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு ஞானம் இருந்துச்சுன்னா நான் நல்லா சம்பாதிச்சிருப்பேன், ஒரு புத்தி இருந்துச்சுன்னா எனக்கு அந்த காரியம் நடந்திருக்கும், கொஞ்சம் பலன் இருந்திருந்தால் நான் அதை செஞ்சுருப்பேன். எல்லா காரியமும் போதாது என்று சொல்லுகிறார். அப்போ அவர் நல்லா அதை கண்டுபிடிச்சி அந்த சாலமோன் ஞானியின் மூலமாக தேவன் எழுதி வைக்கிறார். என்று அவர்னா எல்லாவற்றிற்கும் தேவனுடைய சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஒரு காரியத்தை நீங்கள் வெற்றி அடையணும்னா அது ஆண்டவருடைய கையில் இருக்குது, ஆண்டவருடைய செயலில் இருக்குது அப்படின்றத தான் அவர் சொல்லுகிறார்.
எல்லாருக்கும் ஞானம் இல்லாமலாம் இருக்குது, எல்லாருக்கும் அறிவு இல்லாமலாம் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அவர்களுக்கு சமயமும் அந்த டைமிங் அமைய மாட்டேனுது, அவங்களுக்கு சரியான காலங்கள் அமைய மாட்டேனுது, அவங்களுக்கு தேவ செயல் நேரிட மாட்டேங்கிறது. ஒரு வேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை வர மாட்டேனுது, நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் இப்படி தோல்வியாக முடிகிறதே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் தேவனோட எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த வேதத்தோட நேரம் செலவழிங்க. அவருடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் வேலை பார்த்து கொள்ளும்போது ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ தான் அவருடைய வார்த்தை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாக தேவன் உங்களை இப்படி ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. காட் பிளஸ் யூ.